ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டாப்பளை சதீஷ். இன்றைக்கு வெட்டாப்பளை கோயில் திருவிழா முடிஞ்சு குட்டியை வந்திருக்கிறோம். கோயில் நிலவரம் அப்படி என்று பார்க்குறதுக்கு தான் வந்து நாங்கள் அந்த காணொலியில் எல்லாம் எடுத்திருக்கிறோம். பாருங்க அந்த காணொலி எல்லாத்தையும். கோயில் நடைபெற்று முடிஞ்ச அப்புறம் நிலப்பாடுகள் எப்படி இருக்குது, கடைகள் அது எல்லா வீடியோவையும் எடுத்து போட்டிருக்கிறேன். நேற்று வீடியோ கூட எல்லாம் போயிட்டு நேற்று கவரேஜ் பிஎல்சி தவறுகள் மக்கள் கூடுனதால் அதால் நேற்று ஒரு வீடியோ தான் போட்டேன்னா மிச்ச வீடியோ வருது. பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே பாய். வீட்டை போகிற மக்கள் இப்போ எல்லாம் கடையில் சாமான்கள் வாங்கி கொண்டிருக்கணும். வீட்டை ஒரு மக்கள் எல்லாம் கடைக்காரர்கள் எல்லாம் கடையெல்லாம் சாமான்கள் கட்டி கொண்டிருக்கணும். எந்த பொருள் எடுத்தாலும் பாருங்க, கடையில் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. கோயிலின் முன்பகுதி பாருங்க, கோயிலின் முன்பகுதி எப்படி இருக்குண்டு. ஒரு சில மக்கள்லாம் இருக்கணும், மற்ற எல்லோரும் போயிட்டணும். இப்படி இருக்குது, மக்கள் எல்லாம் போய் முடிய. இது பாருங்க, இது கற்பூரம் எரிக்கப்பட்ட குடாங்கள், தீக்குடம். எல்லாம் மக்கள் பொங்கு நடங்கள். இந்த பொலித்தீன்கள் கடலுக்குள்ளே போகக்கூடாண்டாக்கா தான் இந்த கடற்கரையில் முதல்ல வீடியோ ஒன்றா இந்த நெட் அடிச்சிருக்காங்க பாருங்க. கடற்கரையில் இதான் தீ மிதித்த இடம். தீ மிதிப்பு நடைபெற்ற இடத்தை பாருங்க. தீ மிதிப்பு நடைபெற்ற இடம். இது கோயிலின் முன்பக்கத்தை பாருங்க. இதுதான் கோயில் நடந்த பிறகு உள்ள நிலவரம். திருவிழா முடிஞ்ச அப்புறம் உள்ள நிலவரம். இதை யாரும் எடுத்து போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ வீட்டை நித்தியாக இருப்பாங்க. அதான் நானும் நேற்று போடலாம் போயிட்டு வீடியோ இங்கே நெட் ஒன்றும் வேலை செய்யலை இவ்வளோ மக்களுக்கு முன்னால். அதெல்லாம் போட்டு பார்த்து சரி கரதுரப்பட்டு பெரிய சபையால் டஸ்ட்பின்னுகள் இதில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் டஸ்ட்பின்னுகளுக்குள்ளே ஒரு சில பேர் மட்டும்தான் போட்டிருக்கணும். மற்ற முழுக்க எல்லாம் வழியால் தான் கிடக்குது. இவர் முழுக்க வழியாக தான் கிடக்குது. எல்லாம் அப்படியே கிடக்குது. மற்ற டஸ்ட்பின்னுகளும் காணாது போடுறதுக்கு. இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ டஸ்ட்பின் காணாது. பாருங்க, எல்லாம் நிறைஞ்சி கிடக்கு டஸ்ட்பின்னுகள் எல்லாம். மலைக்கு மத்தியிலே இங்கே மழை வஞ்செல்லாம் சுத்தாயுது. இது கோயில் இந்த சைட். இது கோயிலின் உள்பகுதி. இங்கே பாருங்க, உள்ளுக்கு கோயிலுக்கு உள்ளுக்கு எப்படி இருக்குண்டு. எல்லாம் ஜனம் எல்லாம் போய் கடைசியாக வெளியே வந்த ஜனங்கள் மட்டும் நிற்கிறார்கள்.
இப்படியே பூசைக்குரிய மக்கள் மட்டும் நிற்கிறாங்க, மற்ற எல்லாம் போயிட்டுனா அமைதியாக இருக்குது. பாருங்கோ கோயிலுக்கு போகிற ரோட்டு வந்து பொங்கல் முடிஞ்சோன்னா இப்படி இருக்குன்னு வேறுங்கோ. பொங்கல் முடிஞ்சு மக்கள் கடையிலெல்லாம் பிடிங்க இருக்காங்க. விஞ்சால் இடத்த பாருங்கோ நடக்குது. இதில் வந்து பனையால் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த கடை இருக்கு பாருங்க. ரெடியாக இருக்கணும். பாருங்க பானிபூரி கடை வந்து அதான். ஆனால் அப்படியே என்ன வியாபாரம் எல்லாம் போச்சோ மட்டும்தான் செனங்குறை ஏண்ணே மழை வந்து குழப்பினால வந்து எல்லாருக்கும் வியாபாரங்கள் குறைவான நிலப்பாடெலாம் கிடக்குது. பெருசாக எல்லாரும் சொல்கிறோம் வந்து பெருசாக வியாபாரம் போகலைன்னு தான் சொல்லணும். மழை வந்தால் சூடாக தண்ணியில் கொண்டு ஓடையில் வந்து பெருசாக ஓடையில் எல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க. எப்படி விதமாக பாருங்க கிடக்குதுலாம். எப்படி வியாபாரம் போச்சு? எப்படி நல்ல வியாபாரம் பரவாயில்ல. இந்த பண்டத்திரப்பில் இருந்து பண்ணுவாங்க. உண்மையாக தான் சொல்லி நல்ல வியாபாரமோ இல்லாட்டி சனம் கொஞ்சம் குறைவு தான் கொஞ்சம் குறைவு தான். பரவாயில்ல உங்களுக்கு. அப்போ என்ன இனியெல்லாம் கட்டுற எடுத்து கட்ட போகிறோம். 8 மணிக்கு ஏற்றி போடுவோம். 8 மணிக்கு ஏற்றி கொண்டு போயிடுவோம். அப்போ நித்திரையும் இல்லையா? 2 நாள் வந்து உங்களோட கடை இல்லை முதலாளி சம்பளத்துக்கு நிற்கிறேன் கம்மி. ரைட். சரி, ஓகே. மக்கள் வந்து வீட்டை போகிறதுக்கு வந்து பானிபூரி அதில் நம்ம பண்ணி கொண்டு நிற்கணும். இங்கே பாருங்க கோயிலின் பின்பக்கம். இது கோயில் அடி எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி கிடக்குது. இது பாருங்க வீதியெல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இது கோயிலின் வந்து பின்பக்கம். கோயிலின் பின்பக்கம் பாருங்க எப்படி இருக்குண்டு. எல்லாம் மக்கள் இருந்த இடங்கள். மலைக்கு மத்தியிலே வந்து மக்கள் வந்து இருந்தால் போயிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குண்டு. நீ இது போல நீட் பண்ணணும். அதுக்காக வெறும் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து லைனாக வந்து இப்போ தான் பலிக்கிட்டு கொண்டு இருக்கு. பூக்கண்ணு கடைகள், தண்ணி கடைகள் எல்லாம் அப்படியே தண்ணி எல்லாம் மழையால் வந்து தண்ணி மோடு இல்லை. நடந்து போவோம். பஸ்ஸுகள் எல்லாம் லைனாக தண்டு கொண்டு இருக்குது. தொழிலாளர்கள் எல்லாம் கடமை முடிச்சு போடுறதுக்கு ரெடியாக நிற்கணும். எல்லாம் பாருங்க இடத்த அப்படி இருக்கண்டு. இங்கே பாருங்க பொங்கல் முடிய வந்து எப்படியா நிலவரத்தில் ஒரே கஞ்சலும் குப்பையமாக தான் இருக்குது. பாருங்க பொழுதுங்க எல்லாத்தையும் நிலவரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பொங்கல் முடிஞ்ச காட்சியை பாருங்க. ஒரே பொழுத்தீனும் கப்பும் அதுவும் இதுவும் மாற்றான். ஒரே குப்பை கூலமாக தான் கிடக்கு. இதெல்லாம் இனி தான் நீட் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முடிஞ்ச இடங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பிடிக்க வரலன்னு
சனமெல்லாம் போய் கொண்டிருக்கு. வேலும் இப்போ வந்திருக்கு நம்மளோட கோயிலுக்கு. நீங்கள் இப்போ மாறீங்களோ? என்ன கடையோ பார்க்குறதுக்கு வந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மரியாதை இருக்கும் கொடுப்பு போலண்ணே. ரைட், போய் பார்த்துட்டு வாங்க. ஓ, இப்போ தண்ணியில் பாடுகளை பாருங்க. பொங்கல் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி. அம்மா எப்படி வியாபாரம் போச்சுதோ இல்லைண்ணே? வியாபாரம் சென்னங்குறாய்வே பச்சாயெல்லாம் மிஞ்சிட்டேண்ணே. மழையாலாம் ஜனம் பெரிய இல்லை. பழமையோட குறைவு பாருங்க இப்படி இருக்குண்டு. பொங்கல் முடிஞ்சு சனமெல்லாம் போய்கொண்டிருக்கு. போராக்கள் வந்து சாமான்கள் வேண்டி கொண்டு போகிறாங்க. எல்லாம் வலிக்கிட்டு நம்பிட்டா போடுறாக்கு. இங்கே பாருங்க சப்பாத்து கடையில் எல்லாம் என்னையா என்ன சொல்கிறோம் ஓடிச்சோ? ஓட இல்லை சேனாங்குறாவே சும்மா விவரங்கள் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கணும். வியாபாரங்கள் இந்த முறை குறைவு தான் சரியான. எல்லோரும் வந்து வச்சாப்பில் பொங்கலை தான் எடுத்து போட்டிருப்பாங்க. கோயிலுக்கு வளசனம் வந்து அப்படி இப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். விடிஞ்சிட்டுது. இப்போ நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் வாங்கோ. கோயில் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குது கடைகள் இடங்கள் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். வணக்கம் வணக்கம். எங்கே வரீங்க வாங்க.